இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பொது காலத்தின் 26ஆம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ஞாயிறு திருவழிபாட்டிற்கும் விவிலிய இறை சிந்தனைக்கும் அன்புடன் மறைவுரை சிந்தனைக்கும் அழைத்து மகிழ்கின்றோம். அன்புமிகு இறை மக்களே, இன்றைய அனைத்து வாசகங்களும் குறிப்பாக நற்செய்தியை நாம் தியானிக்க இருக்கின்றோம். மார்க் 9ஆம் அதிகாரம் 38 முதல் 48 2 விதமான செய்திகளை ஆண்டவர் நமக்கு சொல்கின்றார். கடவுள் சார்ந்த விஷயம், கடவுள் சார்ந்த இறை மக்கள் பிறருக்கு நன்மை செய்யும் பொழுது அந்த நன்மையை நாம் 2 மடங்காக பெற்றுக்கொள்கிறோம். இதுதான் முதல் பகுதி. அந்த முதல் பகுதியை இயேசு என்கிற இறைவார்த்தையின் வழியாக எவ்வாறு சொல்கிறார் என்றால், நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார். கிறிஸ்துவர்களை சார்ந்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள், கிறிஸ்துவை போன்று தன்னலம் துறந்து பிற நலத்தோடு வாழ்பவர்கள், இயேசு கிறிஸ்து என்ற மெசியாவை, மீட்பரை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் இன்றைய காலகட்டத்தின் திருச்சபையினுடைய அற்புதமான வார்த்தைக்கு இணங்க, திருச்சபை இயேசு கிறிஸ்துவன் என்பவன் எந்த ஒரு மதத்தையும் மொழியையும் இனத்தையும் தாண்டி யாரெல்லாம் கிறிஸ்துவ பண்பை பின்பற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் கிறிஸ்தவர். எனவே இயேசுனுடைய பண்பை, இறை அரசின் பண்பை, கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற, கிறிஸ்துவனை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவருக்கும் நாம் ஏதாவது நம்மால் முடிந்த உதவிகளை ஞான காரியங்களுக்கு, கோவில் காரியங்களுக்கு, திருவழிபாட்டு நிகழ்வுகளுக்கு, திருப்பலிக்கு, ஜெபமாலைக்கு, ஜெபத்திற்கு, ஜெபிக்கின்ற ஒரு நிலைக்கு, ஆன்மீக காரியங்களுக்கு, ஆராதனைக்கு, தியானத்திற்கு, திருவிழா காலங்களுக்கு, அல்லது ஒரு கோவிலை கட்டுவதற்கு, ஒரு கெபியை கட்டுவதற்கு நாம் நம்மால் முடிந்த ஒரு சிறிய உதவியை செய்யும் பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுகின்றோம். அதே சமயத்தில் இச்சிறியோர்கள் ஒருவருக்கு அவர்கள் பாவத்தில் இடரச் செய்வதற்கு காரணமாக இருப்பவருடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கடலில் போட வேண்டும், நடுக்கடலில் போட வேண்டும் என்ற ஒரு வார்த்தையும் இயேசு உச்சரிக்கின்றார். எதை குறிக்கிறது என்றால், ஒருபுறம் நன்மை செய்பவர்களுக்கு 2 விதமான இரட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுக்கின்றார் இயேசு. அதே நேரத்தில் பாவம் செய்பவர்களை விட பாவம் செய்ய தூண்டுபவர்கள், அதுக்கு பொறுப்பாக இருப்பவர்களை கடவுள் 2 மடங்காக தண்டிக்கின்றார். எடுத்துக்காட்டாக, பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள் என்றால், பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்றால் யார் காரணம்? பெற்றோர்கள், அவர்கள் வளர்கின்ற சூழல்கள். எனவேதான் ஒருவர் கெட்டு போகிறார் என்றால் அவர் அவராக கெட்டு போகவில்லை. எந்த குழந்தையும் பிறக்கும் பொழுது பாவம் செய்கின்ற குழந்தையாக, தவறு செய்கின்ற குழந்தையாக, தீய பழக்கங்கள் கொண்ட குழந்தையாக பிறக்கவில்லை. ஆனால் தவறு செய்யும் பொழுது அந்த குழந்தைக்கு மட்டும் தண்டனை கொடுக்கிறோமே தவிர, அந்த தவறு செய்வதற்கு காரணமாக இருப்பவர்களுக்கு எந்த தண்டனையும் நாம் கொடுப்பது கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை அவற்றை நேரடியாகவே சுட்டி காட்டுகிறது. எவரோ ஒருவர் தவறு செய்வதற்கு நாம் துணை போகும் பொழுது நாமும் அவர் தவறு செய்வதற்கு காரணமாக அமைகின்றோம், அந்த பாவத்திற்கு காரணமாக அமைகின்றோம். ஆம், அன்புமிகு இறை மக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நன்மை செய்வோம், இரட்டிப்பு மடங்காக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பிறர் தீமை செய்வதற்கும் பாவம் புரிவதற்கும் நாம் காரணமாக அமையாமல் என்றென்றும் ஆசீர்வாதமிக்க மக்களாக வாழக்கூடிய அருளை தந்துட வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.